பழச மறக்கணும்னு பண்ற ஒவ்வொரு முயற்சியும் மீண்டும் மீண்டும் அந்த பழச ஞாபகப்படுத்திக்கிட்டே எனக்கு கஷ்டமா இருக்கு. முழுசா சந்தோஷப்பட முடியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று நான் ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தேன், கிரிப்டோ மார்க்கெட் ஆஸ் இன் பாட்டம் எட் அப்படிங்கிற மாதிரி. அந்த பர்டிகுலர் வீடியோவில் அக்ராஸ் வேர்ல்டு வந்து ஆன்கோயிங் ப்ராப்ளம்ஸ் ஏகப்பட்டது இருக்கா மாதிரியும், வார் லைக் சுச்சுவேஷன் ப்ரிவைல் ஆகிற மாதிரியும், ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் எக்கனாமிக்கல் கிரைசிஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். அப்படி இருந்துமே கூட இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், கிரிப்டோவாக இருக்கட்டும், யூஎஸ் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் S&P 500, இந்தியன் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் நிஃப்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பம்ப் ஆகுது. இதுக்கான காரணம் என்ன? இது எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியல் க்ரோத்தை தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுதா? இது ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல் வந்து பார்த்துருந்தேன். அந்த ஆர்டிக்கல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்தது. அதில் இருக்க டீட்டெயில்ஸ் சிலது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் ஒரு சில நியூஸஸும் வந்து பார்க்க போகிறோம். ஒரு சேடான நியூஸும் வந்து இருக்குங்க. நீங்கள் சொலோனா செயின் பேஸ்டு வேலட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோப்பாக இருக்கட்டும், ஃபேந்தமாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் ஃபண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா, நிறைய பேரோட ஃபண்ட்ஸ் வந்து காணாமல் போயிருக்கா. நிறைய பேர் அது வந்து அப்படியே வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆனனால காணாமல் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸு. நியர்லி வந்து ஒரு $5 to $7 million வந்து இந்த எக்ஸ்ப்ளாய்ட் வந்து நிறைய பேரோட ஃபண்ட்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்குது. அண்ட் இன்னும் ஒரு சில நியூஸஸாக வந்து இருக்குங்க. எது வந்து பெஸ்ட்டு பிளேஸாக வந்து இருக்கும், சப்போஸ் நீங்கள் கிரிப்டோ கரன்சிஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதா வந்து இருக்கீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். அண்ட் ஆல்சோ நான் ஷேர் பண்ண நினச்சதான் வந்து ஷேர் பண்ணுறேன். கைஸ், இந்த வீடியோவில் இதெல்லாம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஷார்ட்டான வீடியோ வந்து இருக்க போகுது. நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா, பேராஜித், நீங்கள் கிரிப்டோ அனாலிஸ்ட் தமிழ். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபர்தராக இந்த ஆர்டிக்கிளில் இருக்க விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் சின்னதாக வந்து இருந்தால் அதை மட்டும் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள். இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் தான் கைஸ், US ரெசெஷன் ஒய் ட்ரேடர்ஸ் ஷுட் ஹேண்டில் த நியூஸ் வித் கேர். இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளில் இருக்க விஷயங்கள், மெயினான விஷயங்கள் மட்டும் நான் சின்னதாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆர்டிக்கிளில் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா, US வந்து பாஸ்ட் குவார்ட்டர்ஸாகவே அவங்களோட எக்கனாமிக்கல் க்ரோத் வந்து நெகட்டிவாக தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பாஸ்ட் குவார்ட்டர்ஸாக ஜிடிபி வந்து நெகட்டிவாக வந்து இருக்கனால ஆப்வியஸாக US வந்து ரெசெஷன் தான் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதில் வந்து ஒரு டிபேட்மே கூட வந்து இருக்குது. ஃபெட் வந்து எப்போ அஃபிஷியலாக ரெசெஷனில் வந்து இருக்கும் அப்படிங்கிற வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அப்போ தான் மிகப்பெரிய இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா தான் மார்க்கெட் பெரிய லெவலில் விழும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு டிபேட்டாக தான் இருந்துட்டு வந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக இதில் என்ன வந்து இருக்குது அப்படிங்கிற ஒன் பை ஒன்னாக வந்து பார்ப்போம். இந்த நெகட்டிவ் ஜிடிபி க்ரோத் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுமே கூட S&P 500 இருக்கட்டும், நாஸ்டாக் இருக்கட்டும், S&P 500 5%, நாஸ்டாக் 7% அப்படிங்கிற மாதிரி வந்து பம்பாக இருக்குது. ஓகே, ஏன் இந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷாக வந்து இருக்குது? ஸோ வாட்ஸ் கோயிங் ஆன் அண்ட் வாட் டஸ் இட் மீன் ஃபார் ட்ரேடர்ஸ்? நம்ம 2021 இருந்து எடுத்துவோம். 2021 குவார்ட்டர் 1 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓகே, ஃபைனாக தான் வந்து இருந்தது. ஏன்னா தான் விலைவாசி ஏற்றம் அப்படி இருந்தாலுமே கூட இன்ஃப்ளேஷன் விலைவாசி ஏற்றமோட சேர்த்து வேஜஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபேஸ்லேயே வந்து மூவ் ஆகிட்டு வந்து இன்க்ரீஸிங்லேயே வந்து இருந்தது. பட் லேட்டரான் வந்து இந்த விலைவாசி மட்டும் ரொம்ப ரேப்பிடாக வந்து இன்க்ரீஸ் ஆகவே வேஜஸ் அந்த ஃபேஸில் வந்து கண்டினியூ ஆகாமல் இருந்ததுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே அக்லியாக ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேஜஸ் வந்து விலைவாசியோட ஏற்றம் அளவில் வந்து இல்லை. அந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேஸில் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஃபர்தராக இது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற வந்து பார்க்குறாங்க. அதனால் ரொம்ப அக்ரெசிவாக இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க. கண்டினியூஸாக 2 கன்சிக்யூட்டிவ் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 75 பேசிஸ் பாயிண்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன் இந்த அளவுக்கு ரொம்பவே அக்ரெசிவான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்ஸ், ஏன் அந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் வந்து பெரிய ப்ராப்ளமாக ஃபெட் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க லாங் டேர்ம் ப்ரொஜெக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் வந்து ஒரு 2 இயர்ஸில் 3 இயர்ஸ் ப்ரொஜெக்ஷனில் எப்படி இருக்கும்? இப்போது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக ரொம்பவே ஹையஸ்ட்டாக வந்து இருக்குது. இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து யூஎஸில் கிட்டத்தட்ட 9% மேலே அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துட்டு வந்துருக்குது. ஃபெட்டோட கோல் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 2% கொண்டு வரணும் அப்படிங்கிறது. 2% கொண்டு வர்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமே வந்து கிடையாது. அந்தளவுக்கு கொண்டு வரணும்னா பெரிய லெவலில் ஒரு எக்கனாமிக்கல் ஸ்லோ டவுன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஆப்வியஸான ஒரு விஷயமாக வந்து இருக்கும். ஸோ ஒரு
2024-2025க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2% இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படிங்கிறதான் ஃபெட்டோட கோலாக வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 75 பேசிஸ் பாயிண்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஜெக்ஷன் படி 2% கோல் வந்து அவங்க அட்டைன் பண்ணுறதுக்கு வந்து அந்த லாங் டேர்ம் ப்ரொஜெக்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணலை. நியர்லி வந்து 3% அப்படிங்கிற மாதிரி தான் எஸ்டிமேட் வந்து இருந்தனால தான் கன்சிக்யூட்டிவ் மந்த்தாக 75% பேசிஸ் பாயிண்ட்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணதா இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு இதுலேயே வந்து புரிஞ்சிருக்கும் ஃபெட் எந்த அளவுக்கு வந்து ரொம்பவே குறிக்கோளோட இருக்காங்க 2% வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து. ஸோ அதுக்காக எல்லா வேஸ்ட்லையும் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ண வந்து போகிறாங்க. அண்ட் இன்ஃப்ளேஷன் ரேட் ஏன் இந்த அளவுக்கு இதுவாக வந்து பண்ணுறாங்க, இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் கொஞ்சம் மேபி இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக கொஞ்சம் இது சாஃப்ட் லேண்டிங் மாதிரி, அதாவது ரொம்ப அக்ரெசிவாக வந்து இல்லாமல் பெரிய லெவலில் எக்கனாமி வந்து ஹிட் பண்ணாமல் குறைக்க ட்ரை பண்ணலாமே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் ரொம்ப ரொம்ப பீக்ஸில் வந்து இருக்குங்க. அவங்க என்ன தான் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் கொடுத்தாலும் பெரிய லெவலில் அது வந்து டே டு டே அன்றாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் கட்டுக்குள்ளே வந்த மாதிரி வந்து தெரியல. அதனால தான் இவங்க ரொம்ப அக்ரெசிவாக இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போ ரொம்ப பீக்ஸில் வந்து இருக்கனால இது வந்து பேலன்ஸ்டாக தாங்க இருக்கணும். இன்ஃப்ளேஷன் எக்கனாமி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும், அதுக்காக நான் வந்து மணி வந்து பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையர் இன்ஃப்ளேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவில் வந்து உண்டாக்கிடும். நம்ம சரி சஸ்டெயினபிளாக இருக்கட்டும் அப்படின்னு டவுன் ட்ரேடில் எக்கனாமி வந்து விட்டுட்டாலுமே ரொம்ப அது நல்ல விஷயமா வந்து இருக்காது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் கிடையாது. பேலன்ஸ்டாக சஸ்டெயினபிளாக இருக்கிறது தான் நல்ல விஷயம். ஸோ அதனால தான் அவங்க இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு குறைக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. இது எந்த அளவில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ இதுதான் கைஸ் பேசிக்காக இதுதான் வந்து இதில் ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்க விஷயம். அண்ட் இந்த ரெசெஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசெஷனுக்கான டைம் கேப்ஸ் அப்படிங்கிற போக போக அதிகமாகிட்டே தான் வந்து இருக்குது. முன்னாடி ஒரு 8 இயர்ஸ் ஒன்ஸ், அப்புறம் 6 இயர்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி ரெசெஷன் இருந்ததா நான் வந்து படிச்சிருந்தேன். இந்த பர்டிகுலர் பிளாக்ல இல்லை, நான் ஒரு சில புக்ஸ்லலாம் வந்து பார்த்துருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம ரெசெஷன் பெரிய லெவலில் ஒரு கொலாப்ஸ் அப்படிங்கிறத சந்திச்சது 2008. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2022 வந்து ஆயிடுச்சு. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிட்டு இருக்குது. ஸோ மேபி ரெசெஷன் வரலாம், வராமலேயும் வந்து இருக்கலாம். என்ன வந்து சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் பிளாக்லேயோ புக்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ரெசெஷனுக்கான டைம் கேப்ஸ் வந்து போக போக அதிகமாகிட்டே வந்து இருக்குது. பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெசெஷனும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த ரெசெஷனோட ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லாக வந்து இருந்துட்டு வந்துருக்குது. மிகப்பெரிய அளவில் சஃபரிங் அப்படிங்கிற வந்து கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வராங்க. ஸோ அது அந்த மாதிரி தான் நான் வந்து படிச்சிருந்தேன். ஸோ இந்த வாட்டி ரெசெஷன் வருமா, நீங்கள் என்ன வந்து நினைக்கிறீங்க, நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்க ஐடியா அப்படிங்கிறது என்னென்னு வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் வந்து தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக வந்திருக்கேன். நான் சொல்ல நினச்ச விஷயங்கள் இதுதான் கைஸ், இந்த ஆர்டிக்கலில் இருந்த விஷயம்லாம் இதெல்லாம். அந்த ஆல்சோ இது மூலயமா என்ன வந்து சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா இது மேபி ஒரு ஆர்டிஃபிஷியல் க்ரோத் ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி கூட வந்து இருக்கு. மார்க்கெட்ஸ் வந்து பெரிய கிராஷ்க்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன பம்பாக கூட இது வந்து அமையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குன்னு நான் வந்து நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க, பிட்காயின் வந்து 0 போக போகுது, மார்க்கெட்ஸ் எல்லாம் காணாம போகுது அப்படிலாம் எதுவுமே வந்து சொல்ல போகிறது இல்லை. மேபி இன்னும் பொட்டன்ஷியலான டவுன் சைடு அப்படிங்கிற வந்து இருக்கலாம். அட் எனி பாயிண்ட் நான் வந்து இப்போன்னு இல்லை, மார்க்கெட் ரொம்ப புல்லிஷாக இருக்கும்போது 50,000 60,000 இருக்கும்போது எல்லாம் 100K போகும்போது சொன்ன விஷயம் இதுதான். எப்போவுமே அட் எனி பாயிண்ட் வந்து 30 to 40% கேஷாக வந்து வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஒரு புல் மார்க்கெட்டில் தான் மோஸ்ட் ஆஃப் த மணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பியர் மார்க்கெட்டில் நிறைய இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து பண்ணோன்னா புல் மார்க்கெட்டில் ஹார்வெஸ்ட் அப்படின்னு பண்ணலாம். நீங்கள் அதுக்குன்னு நீங்கள் பாட்டம் அவுட் ஆக போகுது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடு வாங்காமல் கொஞ்சம் கேஷ் வந்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு அப்சைடு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து மாறிட்டு எல்லாம் புல்லிஷாக வந்து ஓவரால் எக்கனாமியாக வந்து டேர்ன் ஆகும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் கூட உங்களால் பொட்டன்ஷியல் மணி வந்து வித் கிளாரிட்டி வந்து மேக் பண்ண முடியும். அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். ஸ்டில் நான் வந்து இன்னும் கண்டிப்பாக ஒரு ஹார்ட் கோர் பிலீவர் தான். 15,000 16,000லாம் வந்து போச்சுனாலே நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிட்காயினில் இருக்கட்டும் எத்தேரியமில் இருக்கட்டும் இன்வெஸ்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கைஸ் ஃபர்தராக இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி டீப்பராக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு சில நியூஸஸ் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். சொலோனா செயின் பேஸ்டு வேலட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃபண்ட்ஸ் வந்து அதில் வந்து சேஃபாக இருக்குது அப்படிங்கிற வந்து பாருங்கள். ஏன்னா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளாய்ட் வந்து நடந்துதான் நான் வந்து பார்த்துருந்தேன். நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $5 to $7 million வந்து அதில் வந்து காணாமல் போயிருது தான் வந்து நான் வந்து பார்த்துருந்தேன். ஸோ அதனால் உங்கள் வேலெட் வந்து மறக்காமல் வந்து செக் பண்ணுங்கள். அண்ட் எந்த செயினில் வந்து வச்சுக்கலாம், எது வந்து சேஃபு, எக்ஸ்சேஞ்சஸ் சேஃபா, சாஃப்ட்வேர் வேலெட்டா, கோல்டு வேலெட்டா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க, ஒரு 50,000 1 லட்சமோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அது வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்துக்கலாம். பினான்ஸ் இந்த மாதிரி நம்பிக்கையான எக்ஸ்சேஞ்சில் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாம். நானுமே ஒரு மேஜரான அமௌண்ட் பினான்ஸாக இருக்கட்டும் சாஃப்ட்வேர் வேலெட்லையும் சேஃபாக வந்து ஹோல்ட் பண்ணுறேன். இந்த எப்படி நம்ம கீ ஃப்ரேஸ் வந்து சேஃபாக வந்து வச்சுக்கணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்துருந்தேன்.
ஒன்றும் இல்லை கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம எந்த செயினில் வந்து வச்சுக்கலாம். இப்போ சொலோனாவில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட மேஜர் ஃபண்ட்ஸ் வந்து எத்தேரியம் பிளாக் செயினில் தான் வச்சுருக்கேன். அதில் இருக்கக்கூடிய USDTI ஃபார்மேட்டாக இருக்கட்டும், இல்லை USDC இந்த மாதிரி ஸ்டேபிள் காயின்ஸில் தான் வந்து வச்சுருக்கேன். அதுவும் வந்து இல்லைனா நீங்கள் BEP20 பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயின்லையுமே நான் என்னோட ஸ்டேபிள் காயின்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெப்யூட்டட் செயின்ஸு, ஓரளவுக்கு நீங்கள் சேஃபாக இருக்கும் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து சொலோனால நீங்கள் சாஃப்ட்வேர் வாலெட் யூஸ் பண்ணால் தான் இந்த ப்ராப்ளம். சப்போஸ் சொலோனா வாலெட்டே நீங்கள் வந்து ஒரு ஹார்ட்வேர் வாலெட்டோட கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இஷ்யூவே வந்து கிடையாது. என்கிட்ட ஆல்மோஸ்ட் நிறைய ப்ரைவசி இந்த சேஃபாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சில டிவைசஸ் வாங்கி வச்சுருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூபி கீயாக இருக்கட்டும், அண்ட் என்கிட்ட இந்த சேஃப் வாலெட் அதெல்லாம் கூட வந்து இருக்குது. மேபி அது 1 by 1 வீடியோஸ் கூட வந்து அப்கமிங் டேஸில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், பண்ணுறேன். ஸோ இதுதான் கைஸ், முடிஞ்ச அளவுக்கு இந்த செயின்ஸில் வந்து வச்சுக்க பாருங்கள். அண்ட் வேறு என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சேஃபாக எப்படி உங்களோட இது வந்து வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஹார்ட்வேர் வாலெட் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட ஹார்ட்வேர் வாலெட்டுக்கான டிவைஸ் ஒரு இடத்துல வைங்க, அந்த கீ ஃப்ரேஸ் வந்து இன்னொரு இடத்துல சேஃபாக வந்து வைங்க. அண்ட் சப்போஸ் நீங்கள் சாஃப்ட்வேர் வாலெட் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா மேஜர் ஃபண்ட்ஸ் இருக்க வாலெட்டில் முடிஞ்ச அளவுக்கு எந்த வெப்சைட்ஸ் கூடயும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த கீ ஃப்ரேஸுமே வந்து சேஃபாக வந்து வைங்க. முடிஞ்சால் அதுக்கான பழைய ஃபோன் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் அதில் தனியாக வாலெட் வந்து யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ எல்லா கம்பெனிஸுமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லே ஆஃப் அப்படிங்கிற வந்து பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அந்தளவுக்கு தான் பேடாக அவங்களோட ரெவன்யூ ஜென்ரேஷன்ஸாக இருக்கட்டும், இப்போது எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸ் ஆகட்டும் இருந்துட்டு வந்து இருக்குது. ஜஸ்ட் மார்க்கெட் பம்ப் ஆகுது, அவ்வளோதான். ஃபெட் வந்து அகெயின் வந்து மணி பிரிண்ட் பண்ணி நம்ம எல்லாருக்கும் வந்து நம்ம எல்லாரையும் பணக்காரங்க ஆக்க போகிறாங்க அப்படின்னு பகல் கனவு காண வேணாம். முடிஞ்ச அளவுக்கு சஸ்டெயினபிளாக இருக்கணும், க்ரீடியாக இல்லாமல் இந்த இடத்துல பார்த்து இருங்க. மார்க்கெட் பம்ப் ஆகுது அப்படின்னு ஏதாவது ஒரு பம்பில் போய் ட்ராப் ஆகாதீங்க. ஸோ ராபின்ஹுட் கூட வந்து பார்த்திங்கன்னா 23% ஸ்டாஃப்ஸ் வந்து லே ஆஃப் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் ஸ்லேயரை வந்து பார்த்திங்கன்னா சிஇஓலேருந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி அப்கமிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்ஸ்லேயோ அவங்க வந்து அவங்களோட டிசிஷனை மாற்றி அவங்களோட பிட்காயின் ஹோல்டிங்ஸை கூட கட் டவுன் பண்ண சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி மிகப்பெரிய லாஸ்ட்டில் வந்து இருக்கனால. கைஸ், இன்றைக்கி இந்த ஒரு சில நியூஸஸ் தான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இனிமேல் டே டு டே முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போட வந்து ட்ரை பண்ணுறேன். உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ரொம்பவே எனக்கு ரொம்ப இதுவாக வந்து இருந்தது கைஸ். டே டு டே வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வந்து பார்த்துருந்தேன். ஸோ கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வீடியோ பண்ணுறேன். சி கைஸ் டு அந்த வீடியோ அண்ட் தென் CKG signing off from you. Bye bye.